ரைட்டி. ஸோ நம்ம பார்ப்போம் இன்றைக்கு ஹெச்டிடிபி என்றா என்ன. ஹெச்டிடிபி ரைட். ஸோ ஹெச்டிடிபி என்றா என்ன. ஸோ இதை வச்சு இன்றைக்கு ஒரு 2 minutes டைம் தான் கோவிக்காம. போய் பார்ப்போம். ஸோ டீம், நம்மளோட வெப் பேஜ் இருக்கு, ஆங்குலர் அப்ளிகேஷன். இது வந்து நம்ம ஆங்குலர் ஆப். ஸோ எனக்கு ஒரு டேட்டா சரிதானே. ஸோ ஒரு குறிப்பிட்ட ஒரு இடத்துல ஒரு சர்வர் ஒன்று இருக்கு. அந்த சர்வர் வந்து ஒரு பேக் எண்டோட கனெக்ட் ஆகிருக்கு. இந்த பேக் எண்ட்ல வந்து என்ன குறிப்பிட்ட டேட்டாஸ் வந்து ஸ்டோர் ஆகிருக்கு. இப்போ சர்வர்ன்றது ஒரு பிசி என்று வைங்களேன். ஒரு பேக் ப்ராஜெக்ட், ஒரு virtual பிசி வந்து ரன் ஆகி கொண்டிருக்கு. இப்படி வந்து ஒரு EC2 இன்ஸ்டன்ஸ்ல சரி, இல்லாட்டி வேற எங்கேயோ சரி ஆன்லைனோட கனெக்ட் ஆகி இது வந்து ரன் ஆகி கொண்டிருக்கு. இவர் வந்து என்ன செய்யற, இவருக்கு ஒரு குறிப்பிட்ட டீட்டெயில் ஐ மீன் டேட்டாஸை வந்து ஒரு டேட்டா பேஸ்ல ஸ்டோர் பண்ணி வச்சிருக்காரு. இப்ப எனக்கு தேவைப்படுதுன்னு எடுத்து கொண்டு வந்து ரைட், இந்த டேட்டா பேஸ்ல இருந்து இருக்கிற டேட்டாவை எனக்கு எடுத்து கொண்டு வந்து இந்த ஆங்குலர் ஆப்ல லோட் பண்ணணும். ஸோ எப்படி லோட் பண்றது? ஸோ இதுக்கு நான் ஒரு டீம் சரியான நெட்வொர்க் இஷ்யூ இருக்கு, மழை பெஞ்சு கொண்டு இருக்க வடிவா. பட் வாய்ஸ் வந்து கிளியர் தானே? இது
ரைட் ஓகே. ஸோ ஸ்க்ரீன் ஷேர் பண்ணிட்டு இதுக்காட்டி நான் ஏதோ வேறு ஏதோ நெட்ஒர்க்கை சேஞ்ச் பண்ணி பார்த்துட்டு வரேன்.
டீம் அந்த வாய்ஸ் இப்போ கிளியரா இருக்கா? இப்போ கிளியராண்டி? ரைட் தானே? ரைட், ஓகே. ஸோ எனக்கு ஒரு சர்வர் இருக்கு. அந்த சர்வர் வந்து ஒரு டேட்டா இந்த ஆங்குலர் இந்த சர்வர் மூலமா இந்த டிபியில் எடுத்துக்கொண்டு வந்து இங்கே லோட் பண்ணணும். ரைட், அப்ப என்ன செய்யறேன்? இதுக்குத்தான் டீம் உங்களுக்கு தெரியும், ஏபிஐ என்ற ஒரு கான்செப்ட் தெரியும். ரைட், அப்ளிகேஷன் ப்ரோக்ராம் இன்டர்ஃபேஸ். ஏபிஐ அதாவது இரண்டு சாஃப்ட்வேருக்கு இடையில கம்யூனிகேட் பண்ற லாங்குவேஜ் வச்சுக்கொள்ளுங்களேன். ரைட்டா? அதாவது இவர் சொல்றார் எனக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட டேட்டாவை தா. இவர் சொல்றார் ரைட் இந்த இருக்கு டேட்டா. அப்ப ரெண்டு சாஃப்ட்வேர்ஸுக்கு நடுவுல ஒரு கம்யூனிகேட் பண்ற ஒரு ஆளா நீங்க சொல்லலாம் இந்த ஏபிஐ சொல்லலாம். ரைட். ரைட். இவர் வந்து என்ன இங்க இருந்து நம்மள கம்யூனிகேட் பண்றார். இப்ப நாம நம்மளுடைய ஒரு ஏபிஐ மூலமா ரிக்வஸ்ட் கொடுத்து அந்த ரிக்வஸ்ட் என்ன செய்ய போகுது? சர்வர்ட்ட சொல்லும், சர்வர் இப்படியான எனக்கு டீடைல்ஸ் வந்து கேட்கறாங்க தாண்டு. இப்ப சர்வர் என்ன செய்யும்? டேட்டாவை எடுத்து ரெப் பண்ணி ஒரு ஆப்ஜெக்டா கிரியேட் பண்ணி, ரைட், ஒரு ஆப்ஜெக்டா கிரியேட் பண்ணி தரும். நான் அந்த டேட்டா என்ன செய்யும்? AI வரும். நாம என்ன செய்யணும் டீம்? அந்த ஏபிஐல வர டேட்டாவை நம்மளோட ஆப்ஜெக்ட ஆங்குலர்ல வந்து லோட் பண்ணணும். ஸோ இந்த வேலையை செய்யற அந்த ஒர்க்கருக்கு பேர் தான் HTTP ன்னு சொல்லுவோம். சரியா? HTTP என்ன? ஒரு ரைட். ஸோ இப்போ இந்த இஷ்யூ நினைக்கிறேன். ஹாட்ஸ்பாட்டுக்கு சேஞ்ச் பண்ணிட்டேன். ஸோ டேட்டா இருக்கும் வரைக்கும் ஹாட்ஸ்பாட்டில் போயிட்டு கொஞ்சம் மழை விட ரவுட்டருக்கு மாற்றுவோம். ரைட். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து எல்லாரும் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. நான் வந்து இன்டெலி ஐடியா ஆன் பண்ணிக்கொள்றேன். ரைட். ஸோ ஒன் ஆகட்டும். நான் இந்த ஹோம் என்ற இதுக்குள்ள வந்து அந்த ஒரு குறிப்பிட்ட டேட்டாவை லோட் பண்றதுக்கு பார்ப்போம். ஸோ அது லோட் ஆக முதல் நான் ஃபர்ஸ்ட் பார்ப்பேன் இந்த ஏபிஐ செட் என்னதுக்கான சாம்பிள் பார்ப்போம். நான் என்ன செய்யறேன்? இங்க போயிட்டு ஜேசன் பிளேஸ் ஹோல்டர் என்ற வெப்சைட்டுக்கு போறேன். ஜேசன் பிளேஸ் ஹோல்டர் ரீலோட்.
ஜேசன் பிளேஸ் ஹோல்டர். ரைட், இதுக்குள்ள போய் பார்த்து பார்ப்போம் ஏபிஐஸ் இருக்கும். ஸோ இது வந்து இதில் நிறைய ஏபிஐ இருக்கும். இந்த பாருங்க 500 கமாண்ட்ஸ். இப்போ இதை கிளிக் பண்ணி ஓகே, இது வந்து ஒரு ஏபிஐ பாருங்களா. நான் ஒரு புது ப்ரௌசர்ல போய் இந்த யூஆர்எல் கொடுத்து என்டர் கொடுக்குறேன். எனக்கு பாருங்க டீம் என்ன நடக்குது. எனக்கு 500 கமாண்ட்ஸ் வந்து லோட் ஆயிருக்கு. ஒவ்வொரு சின்ன 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 ஆப்ஜெக்ட் அரே வந்து எனக்கு கிடைச்சிருக்கு. இப்போ நான் என்ன செய்ய போறேன், இந்த ஏபிஐயை இந்த ஃப்ரண்ட் எண்ட்ல ஃபெச் பண்ண போறேன். ரைட், ஃப்ரண்ட் எண்ட்ல ஃபெச் பண்ணி எப்படி லோட் பண்றது ரெண்டு பார்ப்போம். ரைட், ஸோ நம்ம ப்ரொஜெக்ட் ஒன் ஆகிட்டா பார்ப்போம். வாய்ஸ் கிளியர் தானே என்ன? இந்த இப்போ தான் இது ரவுட்டருக்கு மாற்றிருக்கேன். இப்போ ரன் அப்ளிகேஷன். கிளிக் பண்ணி நவிகேட் ஆகும். ஸோ போய் பார்ப்பேன். நேற்று ஓப்பன் பண்ண இருக்கு. ஓகே ரைட், ஒர்க் அதாவது ஹோம் கனெக்டர்ஸ் அபவுட் அஸ். ரைட், நான் இந்த ஹோம்ல வந்து இந்த 500 கமெண்ட்ஸையும் வந்து லோட் பண்ண போறேன். ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து நான் வந்து என்ன செய்யறேன், இது எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டு க்ளோஸ் ஆல் க்ளோஸ் ஆல் டேப்ஸ். நான் வந்து ஹோமுக்குள்ள போய் ஹோம் ஹெச்டிஎம்எல்குள்ள போறேன். இதுக்குள்ள வந்து ஒரு பட்டன் கிரியேட் பண்ண போறேன். கிளாஸ் வந்து பிடிஎன் பூட்ஸ்ட்ராப் பட்டன் இருக்கணும். டாட் பிடிஎன் btn primary btn slash primary btn is set btn small. ரைட், இதுக்கு நான் கொடுக்க போறேன் லோட் டேட்டா. சாரி ஜீசஸ், லோட் டேட்டா சர்வ் பண்ணிட்டு போய் பார்ப்போம். நம்மளுக்கு ஒரு பட்டன் பூட் ஸ்ட்ராப் பட்டன் வந்து கிடைச்சிட்டு இப்போ வந்து இதுல ஒரு மெத்தட் என்ன, இதை கிளிக் பண்ண எனக்கு டேட்டா வந்து லோட் ஆகணும் என்ன. ரைட், ஸோ அதுக்கு வந்து நான் என்ன செய்ய போறேன், எடுத்து எழுதுறேன். இவெண்ட் உண்டு, கிளிக் இவெண்ட், கிளிக் இவெண்ட்ல கொடுக்குறேன் லோட் டேட்டா. லோட் டேட்டா. ரைட், ஸோ ஒரு மெத்தட் ஒன்று கிரியேட் பண்ணிட்டேன். கோர் பண்ணி பார்த்தா அவர் என்ன சொல்லுவேன், அன்ரிசால்வ் ஃபங்க்ஷனோ மெத்தட். ஏன்னா அப்படி ஒரு மெத்தட் இல்லை தானே. அப்போ நான் என்ன செய்ய போறேன்னு இப்போ ஹோம் டாட் டிஎஸ்க்கு போயிட்டு இவரை வந்து ஸ்பிளிட் ரைட். ரைட், ஸோ இப்போ ஓகே, இப்போ நான் என்ன செய்யறேன், HTML இவருக்கான மெத்தட்டை வந்து கிரியேட் பண்றேன். கிரியேட் லோட் டேட்டா. இப்போ இதுல வந்து நம்ம லோட் பண்ணணும் டீம். ரைட், இப்போ இதுல இந்த வேலையை செய்யறதுக்கு எனக்கு என்ன தேவை, HTTP தேவை. அப்புறம் அவரை வந்து நான் இனிஷியலைஸ் பண்ணணும். அப்போ கன்ஸ்ட்ரக்டர்ல போய் சொல்றேன் பிரைவேட், இது வந்து ஒரு இந்த கிளாஸுக்குள்ள தானே யூஸ் ஆக போகுது. அப்போ பிரைவேட் போடுறேன். பிரைவேட் HTTP பிரைவேட் HTTP என்ற நேம் கொடுக்குறேன். அதோட டைப் வந்து HTTP கிளைண்ட். இந்த இருக்கு ஆங்குலர்ல HTTP கிளைண்ட். ரைட், இப்போ வந்து என்ன, நம்ம HTTP லோட் பண்ணிட்டோம். இப்போ போய் மெத்தட் எழுதுவோம் லோட் டேட்டால. இதுல வந்து எழுதுறேன் this டாட் HTTP. இந்த HTTP சொல்றேன் டாட். இதுல எனக்கு நிறைய விதமான ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு டீம். ரைட், நிறைய விதமான போஸ்ட் கெட் டிலீட் ஒவ்வொரு என்னன்னு பார்ப்போம். கெட்ன்ற மெத்தட்டை வந்து நம்ம என்னத்துக்கு யூஸ் பண்ணுவோம்டா, ஒரு டேட்டாவை வந்து ஃபெச் பண்றதுக்கு கொண்டு வரதுக்கு.
ரைட், அல்லது வந்து லோட் பண்றதுக்குன்னு சொல்லலாம். இதே மாதிரி அடுத்தது வந்து போஸ்ட். போஸ்ட் வந்து என்னத்துக்கு யூஸ் பண்ணுவோம் என்றால் டேட்டாவை சர்வ் பண்றதுக்கு, நம்மட இதுல இருந்து நம்மட ஃப்ரண்ட் எண்ட்ல இருந்து டேட்டாவை எடுத்து கொண்டு போற ஏபிஐக்கு நம்ம சொல்லுவோம் போஸ்ட் ஏபிஐ சொல்லுவோம். நெக்ஸ்ட் வந்து delete. ஸோ delete வந்து என்னத்துக்கு நாம யூஸ் பண்றோம் என்றால் ஒரு டேட்டாவை ரிமூவ் பண்றதுக்கு அல்லது delete பண்றதுக்கு. அடுத்தது புட். புட் வந்து என்னத்துக்கு யூஸ் பண்ணுவோம் டீம், நாம மாடிஃபை பண்றதுக்கு டேட்டாவை மாடிஃபை அல்லது ஃபெச் பண்றதுக்கு, சாரி ஃபெச் இல்ல அப்டேட் பண்றதுக்கு. ஸோ இதுக்கு வந்து இந்த பர்டிகுலரான மெத்தட் வந்து யூஸ் பண்ணும். ரைட், இப்போ இந்த இந்த நான் இப்போ என்ன செய்யணும், நான் ஒரு இடத்துல இருந்து டேட்டாவை எடுத்து வரணும். என்ன எடுத்து வரதுக்கு நம்ம இதில் எதை யூஸ் பண்ணணும், கெட்டை யூஸ் பண்ணணும். அப்போ நான் http டாட் கேட். ரைட், அவ்வளோதான் விஷயம், சின்ன வேலை அவ்வளோதான். இப்போ என்ன செய்யணும், இதில் நான் கொடுக்கணும் யூஆர்எல் கொடுக்கணும். நான் இதில் யூஆர்எல் கொடுக்கணும். ரைட், யூஆர்க்கு நான் என்ன செய்யறேன், ஏபிஐ யூஆர்எல் கொடுக்குறேன் கமாண்ட்ஸ். இவ்வளவு தான் டீம். இப்ப அடுத்து என்ன செய்ய போறேன்டா, இவரை நான் சப்ஸ்கிரைப் பண்ண போறேன். சப்ஸ்கிரைப் பண்ணா என்ன, ஒன்றுமே இல்லை டீம், இது ஒரு ஃபங்க்ஷன். என்ன, இந்த யூஆர்எல்ல இருந்து வர டேட்டாவை சப்ஸ்கிரைப் பண்ணி எடுக்கிறது. இந்த யூஆர்எல் அனுப்பி இந்த யூஆர்எல் வர ரெஸ்பான்ஸ் எடுக்கிறதா இந்த சப்ஸ்கிரைப் வேலை. நான் சொல்றேன், நீ எடுத்து வர ரெஸ்பான்ஸை ஒன்னரை ஃபங்க்ஷன் கிரியேட் பண்றேன். அந்த ஒன்னொரு ஃபங்க்ஷன்ல சொல்றேன் console டாட் லாக். எனக்கு இப்போ ரெஸ்பான்ஸை பிரிண்ட் பண்ணி பார்க்குறேன் என்ன வருதுண்டு. இந்த ஏபிஐயை நான் ஃபெச் பண்ணி வர இந்த இதில் வந்து என்ன வருதுன்னு பார்க்க போகிறேன். நான் சர்வ் பண்ணிட்டு டீம் நான் போய் ரன் பண்ணுறேன். ஹோம் கமெண்ட் போகிறேன், எனக்கு எதுவுமே இங்கே லோட் ஆகலை. ரைட், ஸோ லோட் ஆகலை. அப்போ நான் கன்சோலில் இன்ஸ்பெக்ட் பண்ணி பார்க்குறேன், எனக்கு அடுத்து எரர் வந்திருக்கணும். ரைட், எரர் இன் ப்ராமிஸ் ஹோம் மாடியூல் ஹெச்டிபி கிளைன். ரைட், இது டீம் இதில் எனக்கு ஒரு நோ ப்ரொவைடர் ஃபார் ஹெச்டிபி கிளைன். ரைட், என்னடா டீம், நாம வந்து இங்க என்ன செஞ்சிட்டோம், டிஃபைன் பண்ணிட்டோம். ஹெச்டிடிபி கிளையன்ட் டிஃபைன் பண்ணிட்டோம். ஆனா நம்மளோட ப்ரொஜெக்ட்டுக்கு தெரியுமா இந்த இடத்துல நம்ம இதை யூஸ் பண்ண போறோம்ண்டு. ஸோ அவரை யார், நம்மளோட ரெஜிஸ்ட்ரிக்கு தெரியுமா, ரெஜிஸ்ட்ரிக்கு தெரியாது. ரைட், எதா இருந்தாலும் நம்மளோட ப்ராஜெக்ட் ரெஜிஸ்ட்ரியூடாகத்தான் நடக்கணும். யார் ப்ராஜெக்ட் ரெஜிஸ்ட்ரி, ஆப் மாடியூல் டாட் டிஎஸ். அப்போ நம்ம என்ன செய்யணும், இங்க வந்து இம்போர்ட் பண்ணணும். நம்ம என்னென்ன விஷயங்கள் யூஸ் பண்றோமோ அது எல்லாத்தையும் இவருக்கு சொல்லணும். இப்போ நான் இவருக்கு சொல்றேன் http கிளைண்ட் மாடியூலை எனக்கு இம்போர்ட் பண்ணித்தா. இப்போ சர்வ் பண்ணிட்டு ரன் பண்ணி பார்ப்போம். இப்போ நம்மளுக்கு ஒர்க் பண்ணுது டீம். இப்போ நான் என்ன செய்யறேன், இன்ஸ்பெக்டை கொடுத்துட்டு இன்ஸ்பெக்ட் கன்சோலை கிளிக் பண்ணிட்டு லோட் டேட்டாவை கிளிக் பண்றேன். பாத்தீங்களா டீம், அந்த ஏபிஐல அந்த டேட்டாவில் என்ன ஃபெச் ஆகி ஒரு ஆப்ஜெக்டா நம்மளுக்கு வந்திருக்கு. 0ல இருந்து 9 வரைக்கும், 100ல இருந்து இது வரைக்கும் நமக்கு டேட்டா வந்திருக்கு. ஒவ்வொரு சாரி, ஒவ்வொரு ஆப்ஜெக்டும் வந்து பாடி, இமெயில் ஐடி, நேம், போஸ்ட் ஐடி என்ற டேட்டாவை கொண்டு வருது. இப்போ நம்மளுக்கு அடுத்து இருக்கிற டாஸ்க் என்ன தெரியுமா, இந்த வந்த டேட்டாவை நான் என்ன செய்ய போறேன், ஒரு டேபிள் ஒன்று கிரியேட் பண்ணி டீம். ரைட், டேபிள் ஒன்று கிரியேட் பண்ணி அதை நான் லோட் பண்ணணும். ரைட், இதை எப்படி செய்யலாம் பார்ப்போமா. ரைட், ஸோ இது வரைக்கும் விளங்கிட்டா. நான் இப்போ டைம் தருவேன், நான் செஞ்சு பார்க்குறது டைம் தருவேன். இப்போ டேட்டாவை ஃபெச் பண்ண வரைக்கும் விளங்கிட்டா. டக்குன்னு சட்டில் ஒழுங்கா 3 பேரும் டேட்டாவை ஃபெச் பண்ண வரைக்கும் விளங்கிட்டா. நான் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா அட்வான்ஸ்டா போவோம். ரைட்டா, இது சின்ன விஷயம். இப்போ நான் என்ன செய்யணும், எனக்கு இப்போ அதை வந்து நான் லோட் பண்ண போறேன் இதுல ஒரு டேபிள்ல. ஸோ நான் வந்து இதுக்கு பூட் ஸ்ட்ராப் டேபிளை கிரியேட் பண்ணி கொள்றேன். டாட் டேபிள். ரைட், டேபிள் அதுல வந்து டேபிள் ஹோவர் கொடுக்கணும், டேபிள் ஹோவர். ஸோ இதெல்லாம் பூட் ஸ்ட்ராப் கிளாஸ் ப்ராக்டிஸ்ல கூட ஞாபகம் வருமா, தெரியலாட்டி நீங்க டிரெக்டா போய் எடுக்கலாம். ஸோ இதுல வந்து ஃபர்ஸ்ட் வந்து டேபிள் ஹெட் வேணும். டேபிள் ஹெட்
head, table head. So table row. So table rowல உள்ள வந்து table head into 4. ஃபர்ஸ்ட் வந்து ஐடி. ஸோ போய் பார்ப்போம் என்னென்ன டீட்டெயில்ஸ் வருதுன்னு பார்ப்போம். இன்ஸ்பெக்டில் போய் பார்த்தால், கன்சோலில் போய் பார்த்தால், நான் லோட கிளிக் பண்ணக்குள்ள எனக்கு என்ன ஆப்ஜெக்ட் வருது. ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்ல என்னென்ன இருக்கு? பாடி இருக்கு, இமெயில் இருக்கு, ஐடி இருக்கு, நேம் இருக்கு, போஸ்ட் ஐடி. ஸோ நான் இதில் போஸ்ட் ஐடியும் நேமும் இமெயிலும் பாடியையும் ஒரு டேபிளில் லோட் பண்ண போறேன்னு வைக்க. ஸோ இதில் வந்து சொல்கிறேன் ஹேஷ்டேக் ஐடி. ஸோ நேம் நீங்கள் எப்படி வச்சுக்கொள்ளலாம், ஹேஷ்டேக் ஐடி. அடுத்தது வந்து இமெயில். இமெயில் இது 3 நிமிஷமா? ரைட். நேம், இமெயில், அடுத்தது சொல்கிறேன் நேம், அடுத்த பாடி. ரைட். சேவ் பண்ணிட்டு போய் பார்ப்போம். ஓகே, இப்போ நம்மளுக்கு டேபிள் வந்துட்டா. டேபிள் இப்படி வந்திருக்கு, ஐடி, இமெயில், நேம். டேபிள் ஹெட். டேபிள்ன்ற இதில் வந்து டேபிள் என்ன? ரைட் ரைட். ரைட். ஓகே கஜா. இது டேபிள் இல்லை, கிளாஸ் வரணும். டேபிள். ரைட். டேபிள் ஹெட் சரி. அடுத்தது வந்து டேபிள் ட்ரோ. என்ன? டேபிள் பாடியில் டேபிள் ட்ரோ போடுவோம். டேபிள் ட்ரோ. இந்த டேபிள் ட்ரோக்குள்ள டேபிள் டேட்டா எத்தனை இருக்க போகுது? 4. 4. இப்போ டீம் இப்போ சின்ன ஒரு வேலை செய்ய போகிறோம். என்னண்டா, இங்க வார டேட்டாவை இப்படி தான் இங்க கொண்டு வரது. ஸோ இங்க என்ன செய்யுது, எனக்கு ரெஸ்பான்ஸ்ன்ற ஒரு ஆப்ஜெக்ட் வருது. என்ன? ஒவ்வொரு ஆப்ஜெக்டா ஒரு பெரிய அரே வருது. அப்ப நான் என்ன செய்ய போறேன், இதுல வர அந்த ரெஸ்பான்ஸை வந்து நான் ஸ்டோர் பண்ண போறேன் ஒரு அரேயில. ரைட். ஒரு அரேயில ஸ்டோர் பண்ணிட்டு அந்த அரேயில இருக்கிற வேல்யூஸை நான் டேபிள்ல ஒவ்வொரு ரோவா இட்ரேட் பண்ண போறேன். இது ஐடியா. இப்போ நான் இதுக்கு என்ன செய்யறேன்டா, இனிஷியஸ் இதுக்கு நான் ஆரம்பத்தில் ஒரு ஒரு வேரியபிள் இனிஷியலைஸ் பண்றேன், டேட்டா அரே. டேட்டா அரே இது எனி ஏதாச்சும் அது வந்து எடுத்துக்கொள்ளலாம். ஒரு அரே டைப் போட்டுட்டு ரைட். இப்போ இதுல வார நேரம் ரெஸ்பான்ஸை வந்து டேட்டா அரேல திஸ் டாட் டேட்டா அரே வந்து ஈக்குவல் ரெஸ்பான்ஸ். ரைட். வார டேட்டாவை டேட்டா அரேல ஸ்டோர் பண்ணி இப்போ டேட்டா அரே இருக்கு. இப்போ நான் வந்து சொல்ல போறேன், இது வந்து ஒவ்வொரு ட்ரோ தானே, ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்டுக்கான ஒவ்வொரு ட்ரோ. அப்ப இவர்த்த வந்து நான் அன்றைக்கு நான் படிப்பிச்சது போல என்ன செய்ய போறேன், ஃபோர் லூப் யூஸ் பண்ண போறேன். டிரெக்டிவ். ஸோ ஸ்டார் எப்படி யூஸ் பண்ற, ஸ்டார் ng4. அதாவது ng4 ஒரு வேரியபிளை கிரியேட் பண்ணு, லெட் டெம் அண்டு இட்ரேட் பண்ணு ஆஃப், இட்ரேட் பண்ணி டேட்டா அரேல இருக்கிற ஒவ்வொரு எலிமெண்டா, டேட்டா அரேல இருக்கிற ஒவ்வொரு எலிமெண்டா. இப்போ என்ன செய்ய போறேன், இதுக்குள்ள வந்து இன்டர்போலேஷன் யூஸ் பண்ண போறேன். இப்போ டேட்டா அரேன்றது வந்து என்ன, ஒவ்வொரு ஆப்ஜெக்ட் எப்படி இருக்க போது ஆப்ஜெக்ட். இதுல வந்து இன்ஸ்பெக்ட் பண்ணி பார்த்தால் இருக்கட்டி இது இருக்கட்டுமா, கன்சோல்ல போயிட்டு லோட் டேட்டா கொடுக்க பாருங்க.
இது வந்து ஒரு ஒரு இப்படிதான் ஒரு ஆப்ஜெக்ட் இருக்க போகுது. ஸோ முதலாவது ஆப்ஜெக்ட் வரக்குள்ள அது வந்து ஒரு டேட்டா அரேல வந்து ஒரு இடத்துல ஸ்டோர் ஆகும். அதுக்குள்ள பாடி, இமெயில், ஐடி என்ற நேம்ல வந்து அந்த வேல்யூ இருக்க போகுது. அப்ப நான் என்ன செய்யறேன், டேட்டா அரேல டாட் ஐடியத்தா, ரைட், இதே மாதிரி காப்பி பண்ணி பேஸ்ட் பண்றேன். டேட்டா அரேல டாட் இமெயில் என்ற பேர்ல என்ன இருக்கு, இமெயில் என்ற பெயர். டேட்டா அரேல இமெயில் என்று இருக்கு. இதுல நேம், இது வந்து பாடி. நம்ம சேவ் பண்ணிட்டு இங்க வந்து பார்க்குறேன், நம்மளுக்கு லோட் ஆகலை. ரைட், லோட் டேட்டா கிளிக் பண்ணுமே. லோட் டேட்டாவை கிளிக் பண்ணுறேன். நம்மளுக்கு வரல. டீம் டீம் டீம், ரைட் 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 ரைட். ஸோ என்ன இஷ்யூன்ட்டு நீங்கள் சொல்லுங்க ஆபா. இதில் டேட்டா அரேலே லெட் டெம்ப் ஆஃப் டேட்டா அரே, டேட்டா அரேலேருந்து வார ஒவ்வொரு டே டெம்பிள் இல்லாமல் ஸ்டோர் பண்ணுறோம். சரி, அதே அதாவது டெம்பிள் இருக்க போதும் ஒவ்வொரு ஆப்ஜெக்டா. டெம்பிள் இருக்கிற ஐடி, நேம், இமெயில். இப்போ சேவ் பண்ணிட்டு பார்ப்போம். லோட் டேட்டா, ரைட், நம்மளுக்கு டேட்டா வந்து லோட் ஆயிட்டு, 5 டேட்டா வந்து லோட் ஆயிட்டு. ஸோ இதான் வந்து நம்ம ஒரு இப்படி ஒரு ஒரு ஏபிஐயை கெட் பண்ணி அதை சப்ஸ்கிரைப் பண்ணி அதுல இருந்து நம்ம ஒரு டேபிளை கிரியேட் பண்ணி லோட் பண்றது. ஸோ இதை வந்து அப்படியே டெவலப் பண்ணிக்கொள்ளுங்க டீம். உங்களுக்கு ஒரு 10 minutes டைம் தரேன்.
டீம் யார் யாருக்கு டைம் வேணும்? இந்த வயசு வந்து விளங்குது தானே? பிரியாணி தைரன் இந்த ரவுட்டரை மாற்றி போட்டு போகணும்னா டெவலப் பண்ணுறீங்க தானே? தைரன் ஒரு அப்டேட் டெவலப் பண்ணுறீங்களாண்டு. கண்டினியூ பண்ணுவோமா? எனக்கு உங்களோட கன்ஃபர்மேஷன் தான் வேணுமா? ஸோ டைம் எடுங்க, நான் டெவலப் பண்ணுங்க. இன்னும் ஏன்னா அந்தந்த டைமில் நீங்கள் லைவ்ல வராக்களுக்கு ஒரு பெனிஃபிட்டே வந்து அந்த டைமில் நீங்கள் டெவலப் பண்ணி பார்க்கக்குள்ள இது இஷ்யூனா டக்குன்னு சால்வ் பண்ணிட்டு போகிற நேரம் பெட்டர். உங்களுக்கு ரிஃபைஸ் பண்ண வேண்டி வராது. எது அப்டேட் பண்ணல இன்னும்? ரைட். ஸோ இப்போ என்ன நான் வந்து என்னென்னா ஒரு சின்ன ஒரு வேலை ஒன்று செய்ய போகிறேன் அடுத்த ஹெச்டிபியில் அடுத்த விஷயங்கள் பார்க்க முதல் நான் ஒரு லோடிங் எஃபெக்ட் ஒன்று செட் பண்ண போகிறேன். இப்போ லோடை கிளிக் பண்ணால் எனக்கு ஒரு இடத்துல லோடிங் எஃபெக்ட் உண்டு. நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க வெப்சைட்ஸில். ஸோ அது என்னத்துக்காக என்றால் ரைட் ரைட். ஸோ என்னத்துக்காகண்டா இப்போ சில நேரத்தில் வந்து போகிற ரிக்வஸ்ட் வந்து நிறைய நேரம் எடுக்கலாம் வாரத்துக்கு. ஸோ இந்த டைமில் வந்து நான் ஒரு சின்ன ஒரு லோடிங் எஃபெக்ட் ரிக்வஸ்ட் வந்து சேரும் வரைக்கும். ஸோ 3 விதமான லோடிங் எஃபெக்ட் வந்து நான் உங்களுக்கு சொல்லி தருவேன். ரைட். ஸோ அதில் இப்போ நான் ஒரு சிம்பிளாக ஒவ்வொரு பேசிக்காக போகிறேன். 2 வேயில் கிரியேட் பண்ணலாம். ஒன்று வந்து ப்ரொஃபஷனல் வேயில் எஃபெக்ட் கிரியேட் பண்ணலாம், இன்னொன்று வந்து ஒரு ஈஸி வேயில். நான் ஃபர்ஸ்ட் வந்து ஈஸி வேயில் கிரியேட் பண்ணிட்டு நான் ப்ரொஃபஷனல் வேயில் உங்களுக்கு சொல்லித்தரேன். சரிதானே? இப்போ நான் என்ன செய்யறேன்னா இங்க வந்து டேபிளுக்கு கீழே போய் ஒரு டிவ் ஒன்று கிரியேட் பண்றேன். டாட் லோடிங் சொல்லி லோடிங் கிரியேட் பண்றேன். ஓகே, இதை சர்வ் பண்ணிட்டு இது இங்க இருக்கிற எப்படி ப்ரொஜெக்ட்ல போயிட்டு சிஎஸ்எஸ் இது இது வந்து ஸ்பிளிட் ரைட். ஓகே, இது வந்து சிஎஸ்எஸ், இது ஹெச்டிஎம்எல், இது தேவையான நேரம் அப்படி பாருங்களா. ஸோ இப்போ நான் சிஎஸ்எஸ் எழுத போகிறேன். லோடிங் கிளாஸுக்கு லோடிங் சிஎஸ்எஸ் எழுதுறேன். வித் வந்து 100 வியூபோர்ட் வித் வியூ வித் ஹைட் வந்து HEI 100% வியூ ஹைட். அடுத்தது வந்து பொசிஷன் ஃபிக்ஸ்ட். ரைட், பொசிஷன் எனக்கு என்ன ஸ்க்ரீனோட ஃபிக்ஸ்டாக இருக்கணும். ரைட், அடுத்தது வந்து எல்லா எலிமெண்ட்டுக்கு முன்னாலே எனக்கு வந்திருக்கணும். அதாவது என்ன ஜெட் இண்டெக்ஸ் வந்து கொடுக்கணும். ஒரு 20 30 40 உங்கள்ட்ட எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்கும் இது என்ன சிம்பிளாக நான் என்ன செய்யறேன்டா இதுக்கு முன்னால வந்து ஒரு ஸ்க்ரீனை வந்து கொண்டு வர போறேன். இப்போ பாருங்க, இப்போ இந்த லோடை வந்து கிளிக் ஆகுது. ஆக்சுவலாக நான் சேவ் பண்ணல. ரைட், ஜெட் இண்டெக்ஸ் கொடுத்தாச்சு. டாப்ல இருந்து கொடுக்கணும். என்ன ஃபிக்ஸ்டா எதுல இருந்து சொல்ல தனி வேணும்? டாப் 0. நான் ஒரு பேக்ரவுண்ட் கலர் கொடுத்து காட்டுறேன் டீம், உங்களுக்கு தெரியுமா பண்ண ஒரு அக்வா கொடுத்து காட்டுறேன். சேவ் பண்ணிட்டு பாத்தீங்களா ஒரு முன்னால வந்து ஒரு ஸ்க்ரீன் மாதிரி வருது. ஸோ இதைத்தான் வந்து நம்ம என்ன செய்ய போறோம், நாம ஒரு லோடிங் எஃபெக்ட் வந்து அடுத்த பண்ண போறோம். ரைட். ஸோ திருப்பி போயிட்டு நான் இதில் பேக்ரவுண்ட் கலரை ஒயிட்டாக மாத்துறேன். ஹேஷ்டேக் எஃப்எஃப்எஃப்எஃப் ஆச்சு. ஹெக்ஸா கோட் வந்து ஹேஷ் கொடுக்குறேன்.
ரைட், பேக்ரவுண்ட் கலர் கொடுத்துட்டேன். இப்போ சேவ் பண்ணிட்டு ஒரு போய் பாவம் ப்ராஜெக்ட் ரைட் முன்னால் வந்து இருக்கு. இப்போ நான் இதில் வந்து ஒரு இமேஜ், ஒரு கிஃப் இமேஜ் வந்து லோட் பண்ணுவோம். ஸோ அதுக்கு வந்து இமேஜ் டேக் கிரியேட் பண்ணிட்டு உள்ள வந்து எஸ்ஆர்சி ஆல்ட் ஆல்ட்டோ வந்து கிஃப் லோடிங் கொடுக்கணும். லோடிங் ரைட் ரைட் இமேஜ் வந்து லோடிங் வந்துட்டு லோடிங் எஃபெக்ட் எதுவும் மட்டும் நாம போய் இதில் போய் அடிக்கன் லோடிங் கிஃப். ஸோ இமேஜஸில் போயிட்டு இதை பார்ப்போம். நல்லா இருக்குண்ணே. ஸோ ஃபேன்சியா ரைட் காப்பி இமேஜ் அட்ரஸ் ரைட் இங்கே வந்து எஸ்ஆர்சியில் பேஸ்ட் பண்ணுறேன். பேஸ்ட் பண்ணிட்டு சேவ் பண்ணிட்டு போய் வெப்சைட்டை பார்க்குறேன். ரைட் இப்போ இதை நடுவுக்கு கொண்டு வரணும், சின்ன ஆக்கணும். ஓகே இப்போ செய்வோம். இதுக்குள்ள நான் எங்க டேக் கொண்டு போட்டு இமேஜுக்கு எழுதுறேன் சைல்டெல்லாம். ஸோ இது எஸ்சிஎஸ்எஸ் மறந்துடக்கூடாதா, வித் 100 பிக்சல். ரைட் சேவ் பண்ணிட்டு அவர் நடுவுக்கு கொண்டு வரணும். ஸோ அதுக்காக என்ன செய்கிறேன், மெயின் கண்டெய்னர் டிஸ்பிளே வந்து ஃப்ளெக்ஸ் ஆக்குறேன். அலைன் ஐட்டம் சென்டர் கொடுக்க போகிறேன். ஜஸ்டிஃபை கண்டென்ட் சென்டர் கொடுக்க போகிறேன். ரைட் சேவ் பண்ணிட்டு நம்மளுக்கு சென்டருக்கு லோடிங் எஃபெக்ட் வந்துட்டு. ஸோ இது வந்து எஸ்சிஎஸ்எஸ். இது இப்போ வந்து நம்ம என்ன எழுதணும், ரைட் நாம் எழுதணும் இப்போ டிஎஸ் எழுதணும். ரைட் எப்போ லோட் ஆகணும், நம்ம ரிக்வஸ்ட் வந்து போகக்குள்ள லோட் ஆகணும். என்ன ரிக்வஸ்ட் வந்து சென்ட் ஆகக்குள்ள லோட் ஆகணும். எப்போ ஆஃப் ஆகணும், ரிக்வஸ்ட் வந்து நம்மளுக்கு கையில கிடைச்ச பிறகு. ரிக்வஸ்ட் வந்து என்ன செய்யணும், ரெஸ்பான்ஸ் வந்த பிறகு, ரெஸ்பான்ஸ் வந்து டேட்டா வந்து வந்த பிறகு தான் நம்மளுக்கு என்ன செய்யணும், இந்த லோடிங் எஃபெக்ட் போகணும். ரைட் எப்படி நான் செய்யறேன்னு பாருங்க டீம். நான் இதுல இன்னொரு வேரியபிளை கிரியேட் பண்ணி கொள்றேன். அதுக்கு பேரை கொடுக்க நான் லோடிங் லோடிங் ஈக்குவல் ஃபால்ஸ். ஆரம்பத்தில் நான் ஃபால்ஸ் வச்சு கொள்றேன். ரைட் லோடிங் ஃபால்ஸ். இப்போ நான் இங்க ரிக்வெஸ்ட் போக முதல் சொல்றேன் திஸ் டாட் லோடிங். யாரும் கிளிக் பண்ணக்குள்ள ரிக்வெஸ்ட் போகும்ல, ரிக்வெஸ்ட் போகக்குள்ள நான் ட்ரூ ஆக்குறேன். ரைட் நான் இப்போதைக்கு இந்த எரர் வருது, அந்த எரரை இக்னோர் பண்றேன். சரி அது வந்து டிஎஸ் எரர், இப்போ இஷ்யூ இல்லை. பூலியன் ஃபால்ஸ். ரைட் திஸ் டாட் இதே வந்து ரெஸ்பான்ஸ் வந்த பிறகு, ரெஸ்பான்ஸ் வந்த பிறகு இப்போ சர்வ் பண்றது. என்ன செய்யறேன், பூலியன் வேரியபிள் கிரியேட் பண்ணிட்டு ரிக்வெஸ்ட் போக முதல் ட்ரூ, போய் வந்த பிறகு ஃபால்ஸ். இப்போ நான் என்ன செய்ய போறேன்னா, நம்மளோட கிளாஸ்ல வந்து நான் இவர்த்த ஒரு டிரெக்டிவ் ஒன்று எழுதுறேன். எப்படி நம்மளுக்கு NG4 இருந்துச்சோ அதே மாதிரி NGF இதை யூஸ் பண்ணி நான் சொல்றேன் லோடிங் என்றது ட்ரூவாக இருந்தால் இது ஒன்னாகு. என்ன லோடிங் என்றது ட்ரூவா இருந்தால் இது ஒன்னாகி இப்படி ஒர்க் பண்ணும். ஃபால்ஸா இருந்தால் நம்மளுக்கு ஷோ ஆகாது. இப்போ சர்வ் பண்ணிட்டு என்ன செய்யறேன், இங்க வந்து லோட கிளிக் பண்றேன். என்ன இஷ்யூ, இன்ஸ்பெக்ட் கன்சோல். this loading is not a function. டீம் இதை பார்த்து இந்த சிஎஸ்எஸ் இதில் வெளியே கொடுக்கலாம். நான் இதில் என்ன இஷ்யூன்னு பார்க்குறேன். லோடிங் இஸ் நாட் லோடிங் ட்ரூ.
ரைட் இதில் அசைன் பண்ணியிருக்கேன் ஃபங்க்ஷன் அதில் அசைன் பண்ணியிருக்கேன் ஈக்குவல் ட்ரூ. ஸோ இது வந்து இப்போ நம்மளுக்கு தேவைப்படாது, இப்போ வேற இப்போ எரர். சின்ன சின்ன இடங்கள் தான் பிழைக்கும். இது ஃபால்ஸ். அது ஒரு வேரியபிள் இல்லை, நான் ஃபங்க்ஷன் மாதிரி டிஃபைன் பண்ணி அதான் ஃபங்க்ஷன் இல்லைன்னு வந்திருக்கு. சேவ் பண்ணிட்டு இப்போ பார்ப்போம். லோட கிளிக் பண்ணுறேன், டக்குன்னு வந்து போகுது பார்த்தீங்களா? லோட கிளிக் பண்ணுறேன், டக்குன்னு போகுதானே. ஸோ இதை வந்து சரி பண்ணுவோம். நான் என்ன செய்யறேன், ரெஸ்பான்ஸ் வந்த பிறகு ஒரு ஃபங்க்ஷனை செட் பண்ணுறேன், செட் டைம் அவுட் அண்டு செட் டைம் அவுட். செட் டைம் அவுட் இதுக்குள்ள வந்து நான் பாஸ் பண்றேன் ஒரு ஒன் ஏரோ ஃபங்க்ஷன். ஒன் ஏரோ ஃபங்க்ஷன் this dot loading equal false. False, right? equal false. இப்போ நமக்கு இது தேவையில்ல. டைமர் செட் பண்ணுறோம் 5 செகண்ட் செட் பண்ணல, ஒரு 3 செகண்ட், 3000 மில்லி செகண்ட். சேவ் பண்ணிட்டு நம்ம ஒய் பார்ப்போமா. லோடிங்கை கிளிக் பண்ணுறேன், 1 2 3, ரைட். ஸோ என்ன 1 2 3. இப்போ நம்ம லோடிங் எஃபெக்ட் செட் பண்ணியிருந்தோம், ரைட். இப்போ இதை அப்படியே பார்த்து டெவலப் பண்ணிக்கொள்ளுங்க. உங்களுக்கு வந்து ஒரு 7 மினிட்ஸ் டைம் தரேன், 30 வரைக்கும். ஸோ 8:30 வரைக்கும் டைம் தரேன், முடிய அடுத்தது பார்ப்போமா.
ரைட் டீம் ஸ்டார்ட் பண்ணுவோமா? சாரி. டீம் ஒரு கன்ஃபர்மேஷன் எடுத்தாங்க, ஸ்டார்ட் பண்ணுவோமாண்டு. ரைட். இப்ப பாருங்க டீம், கொஞ்சம் ஸ்லோவாக காய்க்கணும். இப்ப பாருங்க, நம்மள்ட்ட நிறைய கம்போனன்ட் இருக்கு. ஹோம் கம்போனன்ட், அப்டேட் மாடியூல்ஸ், கண்டெக்ட் அஸ் மாடியூல் இருக்கு. சரியா? இப்ப இதுல டேட்டா லோட் பண்ணக்குள்ள நம்மளுக்கு ஒரு லோடர் வரணும். அபவுட் அஸ் மாடியூல் இதுக்குள்ளேயும் ஒரு லோடர் வேணும். கண்டெக்ட் அஸ்லேயும் வந்து லோடர் வேணும். அப்ப நாம் என்ன செய்ய வேண்டி வரும், ஒவ்வொரு இடத்தையும் வந்து ஒவ்வொரு அந்த கம்போனண்ட்டுகளையும், இப்போ இது ஹோம் கம்போனன்ட் தனி, அதே மாதிரி அபவுட் அஸ் கம்போனன்ட், கண்டெக்ட் கம்போனன்ட் எல்லாத்துலேயும் வந்து இந்த இது ரெண்டையும் டிஃபைன் பண்ண வேண்டியது வரும். ரைட்டி. இதுக்கு வந்து நீங்க ஏதாச்சும் சொல்யூஷன் சொல்லுங்க பாப்போம். கோட் ரிப்பீட் ஆகுதுன்னு இந்த இடத்துல. ஸோ இண்டஸ்ட்ரியல் ப்ரொஜெக்ட்ன்றதுல வந்து கோட் வந்து ரிப்பீட் ஆகக்கூடாது. இது வந்து கோட் ரிப்பீட் ஆகுது. அதுக்கு ஏதாச்சும் சொல்லுங்க அப்போ, ஒரு ஐடியா உண்டு. டக்குன்னு சட்டில் ஓடலாம். எஸ் ஓனோ உண்டு. டைம் இஷ்யூ தானே. ஏதாச்சும் ஐடியா உங்களுக்கு தெரியுமா? தெரிஞ்ச எஸ் நோ ஒன்று போடுங்க. இல்லாட்டி கோட் வந்து என்ன, ஒரு குறிப்பிட்ட கோட் வந்து இதுலயும் ஒரு HTML இருக்கு, இதுல CSS. இது வந்து திருப்பி திருப்பி ஒவ்வொரு கம்போனன்ட்லையும் எழுதணும். என்ன எபவுட் அஸ் போனா எபவுட் அஸ்க்குள்ளேயும் அடியில் அப்படி ஒரு டிவ் எழுதி இது CSS எழுதணும். அப்படியே ஒவ்வொன்றுக்குள்ளே எழுதணும். என்ன இது வந்து நாட் எஃபிஷியன்ட், குட் ப்ரோக்ராமிங் தானே. ஆங்குலரோட ஒரு ஃப்ரேம் ஒரு இதுல செய்யக்குள்ள ஏதாச்சும் ஒரு ஐடியா ஒன்று தாங்கப்பா. நோ ஐடியான்னு எனக்கு நோ ஒன்று போடுங்க அப்போ சாட்ல. ரைட். ஸோ நாம, உங்களுக்கு தெரியும், நம்மளோட ஆங்குலர் வந்து கம்போனன்ட் வைஸ் தானே. ரைட். அப்ப கம்போனன்ட் என்னென்ன, குறிப்பிட்ட ஒரு ஒரு செட் ஆஃப் கோடை வந்து HTML கோடை ரேப் பண்ணி வச்சிருக்கிறாள் தானே. இப்ப நான் என்ன செய்யலாம், இது வந்து திருப்பி திருப்பி எனக்கு யூஸ் பண்ண வேண்டிய இதை நான் ஒரு கம்போனண்டா கிரியேட் பண்ணலாமா இல்லையா? ரைட்டா. இப்ப எனக்கு இந்த டேபிள் பட்டத்தை விட இந்த டேபிள் ஒரு கம்போனண்டா கிரியேட் பண்ணி அந்த கம்போனண்டை லோட் பண்றது. ஸோ இப்போ எனக்கு வந்து டிவ்ன்றது தான் எனக்கு திருப்பி திருப்பி தேவைப்பட போகுது. இப்போ நான் என்ன செய்யலாம், டிவ்வை வந்து ஒரு கம்போனண்டா கிரியேட் பண்ணி ஒரு லோட் பண்ணலாமா இல்லையா? இப்போ இதுக்குள்ள வந்து நான் இப்போ ஒரு CSS இருக்கேன். இப்போ இதே CSS தான் வந்து நான் என்ன செய்யணும், இங்கே எழுதுவேன். ஐ மீன் HTML CSS இதே தான் வந்து இங்கே எழுதணும். மூணுக்கும் ரவுட் இது வேண்டாம். அதுக்கு பதிலா நான் இது ஒரு கம்போனண்டா கிரியேட் பண்ணிட்டு, ஆங்குலர் வந்து கம்போனண்ட் வைஸ் தானே, இதை கம்போனண்டா கிரியேட் பண்ணிட்டு இவரை இங்க, இவரையும் இங்க, இவரையும் என்ன செய்யலாம், இதுக்கும் நம்ம யூஸ் பண்ணலாம் இல்லையா? இதுதான் நம்ம ஆங்குலர்ல இருக்கிற பெனிஃபிட். என்ன கம்போனண்ட் வைஸ். ரைட். இப்போ நான் என்ன செய்ய போறேன், ஒரு கம்போனண்ட் கிரியேட் பண்ணுறேன். நான் மாடியூலுக்குள்ள வந்துட்டு, ரைட், இதை மாடியூல்னு சொல்லுமே, இல்லை கம்போனன்ட்ஸ் சொல்லலாம். கம்போனண்ட்ல போயிட்டு கிரியேட் பண்றேன். நியூ ஓப்பனிங் டெர்மினல் ng ஜெனரேட் சி. ரெக்கார்டிங்லாம் திருப்பி திருப்பி பாருங்களா, மாடியூல்ஸ் எல்லாம் கம்போனண்ட்ல எல்லாமே சேம் லாஜிக் தான் கிட்டத்தட்ட. லோடிங் என்ற ஒரு கம்போனண்ட் கிரியேட் பண்றேன். ரைட், கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ என்ன செய்யறேன், அந்த லோடிங்ல போய் இந்த HTML கட் பண்ணி, இவரது தகவல் தானே, கட் பண்ணிட்டு லோடிங் HTML கொண்டு போடுறேன். பேஸ்ட். என்ன செய்யறேன், லோடிங் HTML போடுறேன். இப்போ எனக்கு இது இந்த இது தகவல் தானே. ரைட். லோடிங். இப்போ இதுல இருக்கிற CSS கட் பண்ணி, ஹோம் டாட் லடின CSS கட் பண்ணிட்டு, ரைட், கட் பண்ணிட்டு லோடிங் டாட் CSSல கொண்டு போடுறேன். ரைட்.
சேவ் பண்ணிட்டேன். இப்ப கம்போனன்ட் ரெடி. இப்ப நான் என்ன செய்ய போறேன், இங்க வந்து கம்போனன்ட் யூஸ் பண்ண போறேன். ஆப் ஸ்லாஷ் லோடிங். ரைட். ஆப் ஸ்லாஷ் லோடிங். இப்ப இதுல என்ன ரெஜிஸ்டர் பண்ண சொல்லுதானே, இம்போர்ட் ஆப் மாடியூல். இந்த மாடியூல வந்து இங்க ரெஜிஸ்டர் பண்ணணும். ரைட். ஸோ ஆப் லோடிங். இப்ப சேவ் பண்ணிட்டு இப்ப போய் பார்த்தால் நம்மளுக்கு ஸோ எந்த ஒரு இதுவும் இல்லைண்ணே. லோடிங் கம்போனன்ட் ரைட், நம்மட சிஎஸ்எஸ் ரைட். இப்ப என்ன செய்ய போறேன் டீம், இப்ப நாம இவருக்கு சொல்லணும் எப்ப இவர் ஒர்க் பண்ணணும் எப்ப ஒர்க் பண்ணக்கூடாதுன்னு சொல்லணும். நாம எங்க இருக்காது, நம்மட ஹோம் டிஎஸ்ல பாருங்க, ஹோம் மாடியூல், ஹோம் கம்போனன்ட் டிஎஸ்ல இவடுத்து தானே இருக்கு. லோடிங்ன்றது ட்ரூவா இருக்கக்குள்ள தான் நம்மளுக்கு அந்த கம்போனன்ட் ஒர்க் பண்ணணும். லோடிங் வந்து ஃபால்ஸா இருக்கக்குள்ள தான் ஒர்க் பண்ணக்கூடாது. இப்ப நான் என்ன செய்யணும், இவடுத்து அந்த என்ஜி இஃப் சொல்றேன், என்ஜி இஃப், என்ஜி இஃப் இவடுத்து இந்த லோடிங்ன்றதை கொடுக்க. இப்ப சேவ் பண்ணிட்டு பாருங்க டீம். ஹோம் கமாண்ட்ல ஹோம் ஒர்க் பண்ணி இன்ஃபர்மேஸ் router was more than once this happened. நான் மொடியூல் யூஸ் பண்ணியிருக்கேன் தானே. ஆப் மாடியூல் டாட் டிஎஸ்ல போயிட்டு லோடிங் கம்போனன்ட், நான் மொடியூல் அதை கிரியேட் பண்றேன் டி. செஞ்சல ஆப் லோடிங். மாடியூல்ஸ் வந்து மாடியூல்ஸோட தான் இருக்கணும், கம்போனன்ட்ல இருந்து இங்க வரையலாம். அப்ப சரி, கம்போனன்ட் டிலீட் பண்ணிட்டு மாடியூல்ஸுக்குள்ள போய் இதுக்குள்ள ஒரு கம்போனண்ட்டை கிரியேட் பண்றேன். சரி டீம், இஷ்யூ எனக்கு பார்ப்போம்.
இதுல ஒரு இஷ்யூ ஒன்று வந்திருக்கு என்னன்னா நாம இங்கே யூஸ் பண்ணிருக்க மாடியூல் இப்போ நம்ம இதெல்லாம் கம்போனன்ட் வைஸ் தானே நம்ம இங்கே போடணும். ஸோ அதால எடுத்த ஒரு இஷ்யூ. இல்லாட்டி அப்படியே நான் ஒரு செக் பண்றேன். நீங்க மற்றதில் டெவலப் பண்ணி டீம் பார்த்து க்ளோஸ் ஆல் டேப்ஸ் component HTML, right? CSS, right? இது இருக்கட்டும். அடுத்தது வந்து இதை கொஞ்சம் பாருங்க டீம். ஸோ நான் என்னட்டு பார்த்துட்டு வரேன்னா இருங்களா அப்படி என்னட்டு பார்ப்போம். என்ன செஞ்சது போய்த்து
சரிங்க டீ ஃபர்ஸ்ட் இந்த செஞ்சு பார்ப்போம். ஏதோ ஒரு சின்ன ஒரு இடத்துல எங்கேயோ பிழைச்சிருக்கு, அதனால ஃபுல்லா இல்லாட்டி அப் கிராஷ் ஆகிடும் தெரியல. ஹோம் ப்ரௌட் வேலை செய்யலனே. அபவுட் அஸ் வைக்க ஹோம் ப்ரௌட் வேலை செய்யல. That corporate, the router was provided more than once. More than once. Routing. டீம் ஒரு 5 மினிட்ஸ் ட்ரை பண்ணி பார்ப்போம். அப்படி இல்லாட்டி இதோட ஸ்டாப் பண்ணிட்டு ஸோ அடுத்த கிளாஸ் இது செய்யுமா? இல்லாட்டி ஃபர்ஸ்ட் வந்து டெவலப் பண்ணி வந்து எங்கே இதில் இஷ்யூ வந்து உள்ளது இல்லை என்னால். ரைட். ஹோம் ரவுட்டில் மட்டும் தான் பிரச்சனை இருக்கு. ரவுட்டர் ஃபார் சைல்ட் இன் சிஸ்டம். This happen if source app modules home modules.ts for route is used. Home module.ts app module common module home component. Right. Right. Right team. ஸோ என்ன ஆச்சுன்றால் நம்மளோட இதில் வந்து ஆப் மாடியூல் ஒன்றுன்றது வந்து இங்கேயோ நாம ஏதோ கிளிக் பண்ணி வந்து இம்போர்ட் ஆயிட்டு. ஸோ ஆக்சுவலாக வந்து ஆப் மாடியூல்ன்றது என்ன மேஜர் மாடியூல் இல்லை. ஸோ அதில் சைல்ட் மாடியூலுக்குள்ள வந்து இம்போர்ட் ஆகினா தான் பிரச்சனை. ரைட். ஸோ இப்போ நாம பழையபடி இதை வச்சுட்டு இதில் ஒரு கம்பெனி ஜென்ரேட் பண்ணி
generate, right? Home X. Right, okay. So close all tabs. I'm going to say இப்போ app model TSல போய் componentல loading component. Right, அதுவும் சரி. இப்போ என்ன செய்ய போறோம்? HTML ல வந்து HTML ல வந்து slash upload இன்சர்ட் பண்ணி பார்ப்போம். ஸோ என்ன எழுதுனா component directive uploading elements out of the code current template. ரைட், ஸோ நான் லோடிங் இது என்னன்னா இதுக்கு அவுட் ஆஃப் த ஸ்கோப்ல இருக்கேன், நான் இதுக்குள்ள வந்து போகிறேன். ஒன்றும் புரியல. டீம், ஸோ இது இருக்கட்டும். ஸோ இதோட வந்து ஸ்டாப் பண்ணுவோம். என்ன ரீசெண்டாக நான் இதுக்கு மேலே இதை கிளியர் பண்ணேன்னா உங்களுக்கு குழம்பிடும். ஸோ எனக்கு நானும் குழம்பிட்டேன். ஸோ இப்போ இதை எரரை கிளியர் பண்ண போனனா இருந்தால் நான் என்ன செஞ்சேன் ஏன் செஞ்சேன்ட்டு உங்களுக்கு விளங்காது. பிறகு நான் திருப்பி ஃபர்ஸ்ட் இருந்து வர மாதிரி இருக்கும். ஸோ இதோட இன்றைக்கு வந்து ஸ்டாப் பண்ணுவோம் டீம். சரியோ? ஸோ இதோட ஸ்டாப் பண்ணிட்டு நாளைக்கு வந்து மிச்சத்தை பார்ப்போம். ஓகேவா? ஸோ இன்றைக்கு நான் மேஜராக HTTP அதெல்லாம் கவர் பண்ணிட்டு இருந்தானே. ஸோ எதுவும் இஷ்யூஸ் இருக்கா? இதை ஒருக்கா நான் ஒருக்கா பார்க்கணும் இந்த இதை ஏன் இம்போர்ட் ஆகுதுன்னுட்டு. என்னடா நானும் நல்லா குழம்பிட்டு இருந்தானே. ஸோ இப்போ நான் இதை மெனக்கட்டு செஞ்சேன்டா அதில் டைம் போயிடும், உங்களுக்கு போரிங்காக இருக்கு. அப்புறம் அதே நேரத்தில் வந்து திருப்பி நான் எரரை கண்டுபிடிச்சேன்டாலும் உங்களுக்கு விளங்காது நான் எப்படி அந்த இதை பக்கை கிளியர் பண்ணேன்ட்டு. ஸோ அந்த அந்த ரீசன் தான். ஸோ இதை நான் பார்த்துட்டு நாளைக்கு வந்து நான் அதை உங்களை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் எந்த இடத்துல பிழைச்சேன். ஸோ இப்போதைக்கு உங்களுக்கு ஐடியா தெரிஞ்சிருக்கேன். நான் என்ன செஞ்சிருக்கேன், தனியாக ஒரு கம்போனண்ட்டாக கலட்டி எடுத்திருக்கேன். ரைட், இப்போ நம்மளுக்கு இவரைத்தான் வந்து கொண்டு லோட் பண்ணணும். ஸோ இதில் இருக்க இஷ்யூ வந்து என்னன்னா ரெண்டையும் யூஸ் பண்ணியிருக்கேன் தானே. நான் வளமையாக வந்தோண்டு ஃபீச்சர் மாடியூல் இல்லாட்டி ஸ்டாண்டர்ட் கம்பவுண்ட் யூஸ் பண்ணுவோம். ஒன்று கம்பவுண்ட் வைஸ் போவோம், இல்லாட்டி மாடியூல் வைஸ் போவோம். நான் வந்து கம்பவுண்ட் வைஸ் வேறையாக இருக்கிற பட்சத்தில் நான் என்ன செய்கிறேன், இந்த மாடியூலை வந்து நான் ரெண்டையும் செஞ்சு கொண்டிருக்கேன். ஸோ ஒன்று வந்து நான் மாடியூல்ஸாக மட்டும் கிரியேட் பண்ணி கொண்டு போகணும், இல்லாட்டி இதுக்கு அப்போ இதில் நம்ம மாடியூலை வந்து கிரியேட் பண்ணி பார்ப்போம். ஸோ ஒர்க் பண்ணலாம். செஞ்சு லோடிங்
சாரி, மாடியூலாக கிரியேட் பண்ணி பார்ப்போமா? ஸோ லாஸ்ட்டாக ட்ரை கொடுப்போமே. ஸோ லோடிங் இருக்கு, லோடிங் TSல வந்து செலக்டர் ஆப் லோடிங் இருக்கு. இதுல காப்பி பேஸ்ட் பேஸ்ட் சேவ் பண்ணிட்டு இந்த லோடிங்கை delete பண்ணிடுவோம். Close all tabs, component.html, right. Loading component accuracy lost now the element. ரைட். ஸோ அது சரி டீம் நான் ஒரு பார்க்கணும். ரைட், அது என்ன இஷ்யூ பார்த்துட்டு என்னடா டீம் புதுசாக இந்த ஃபீச்சர் மாடியூல் வந்த ஒரு நிறைய விஷயம் அப்டேட் ஆகிட்டு எனக்கு அதுலேயும் எல்லாமே இன்னும் ஃப்ளூவெண்ட் ஆகலை. ஸோ நான் அதற்காக பார்த்துட்டு நான் அடுத்த கிளாஸ் அப்டேட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ வந்து நான் நைட்டுக்கே உங்களுக்கு செய்கிறேன். ஸோ நீங்கள் என்ன செஞ்சலாம் செஞ்சு பார்க்கலாம். செஞ்சு பார்த்துட்டு நாளைக்கு வந்து நாளைக்கு நைட் செஷன் இருக்கும். சாட்டர்டே வந்து சாட்டர்டேயோட ஆங்குலரை நம்ம ஃபினிஷ் பண்ணலாம் டீம். ஓகே தானே? ஸோ எனிவே இதோட ரேப் பண்ணுவோம். குட் நைட். சண்டே இருக்கு கிளாஸ்.